24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்கனர். அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். அதிமுக மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். இங்கே ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம், அது உங்களுடைய சொந்த விஷயம், அதுக்குள்ள நான் போகவில்லை. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு தேர்தல் வந்தால் மட்டும் தமிழ் மேலே பாசம் இருக்கிற மாதிரி காமராஜர், எம்ஜிஆர் மாதிரி தலைவர்களை சொந்தம் கொண்டாடவும் கிளம்பிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ஹெராயின் தேர்தல் அறிக்கையாக தான் நான் பார்க்க முடியுது. விஜய் பிரிக்க போறது திராவிட முன்னேற்ற கழக, அதுலயும் குறிப்பா திருமாவளவனோட கட்சியின் வாக்குகளை விஜய் பிரிப்பார். அதை தவிர அவர் பிரிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவரால் எந்த ஒரு ஓட்டையும் பிரிக்க முடியாது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிற என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலும் இன்று வரையில் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியவில்லை. 4 பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் 10 முறை தோல்வி கண்டார்களே தவிர ஒரு முறை கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு போடுகின்ற வாக்கு நோட்டாவுக்கு போடுகிற வாக்கை போலதான் இருக்கும். என்னை எம்பிட்டா பேரம் பேசி கூப்பிட்டுருப்பான், எவ்வளவு பணம், இந்த காதுல லிட்டரா தேனை ஊத்துறான். நான் கூட கோவத்துல காதிலே ஊத்திரியல தேனை ஒரு சொட்டை அந்த நாக்கில் வைங்களேன்னு கூட கேட்டேன்.